ஹாய் காய்ஸ், நான் உங்க நட்சத்திரா. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று வந்து கன்னியாகுமரிக்கு போயிருந்தோம். ஆனா அங்க வந்து வீடியோ எடுக்க முடியல. என்ன பாத்தீங்கன்னா, தம்பி கையில வச்சிருந்தேனா, சோ அதனால வந்து வீடியோ எடுக்க முடியல. ஆனா அங்க வந்து 90s கிட்ஸ் முட்டாய் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதாவது எந்த பேக் எடுத்தாலும் 20 ரூபா அந்த மாதிரி. சோ அதை எல்லாமே வாங்க முடியல. பட் கொஞ்சம் நான் வாங்கிட்டு வந்தேன். ஓகேவா? சோ இந்த முட்டையை பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு வந்து 90s கிட்ஸ் மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அதெல்லாம் அவ்வளவா கிடைக்கிறது இல்ல. 1, 2 தான் கிடைக்குது. ஸோ வந்து 90s கிட்ஸ் மிட்டாயெல்லாம் முன்னாடி ரொம்ப இருக்கும். ₹1, 50 பைசாக்கு அப்படிலாம் கிடைக்கும். இப்போ வந்து 50 பைசாவே பார்க்க முடியல. அதனால வந்து நமக்கு கிடைக்காது. ஆனா ₹1 மிட்டாயுமே நிறைய அப்படி விதவிதமா இருக்கும். சிகரெட் மிட்டாய், துட்டு மிட்டாய், அப்படி நிறைய மிட்டாய் இருக்கும். உங்களுக்கு எதுவும் ஃபேவரட் அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறது கடலை மிட்டாய். சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்டா இருக்கும் கடலை மிட்டாய். சோ இது ஒண்ணு வாங்கினேன். கேட்டீங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி எள்ளு மிட்டாய். எள்ளு மிட்டாய் என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிட்டாய் இத மறக்கவே முடியாது. ஸ்கூலுக்கு போற டைம்ல எல்லாம் வந்து ஏணிப்படி மிட்டாய்ங்க பாருங்க. எடக்கல் மிட்டாய். அதாவது தராசுல எல்லாம் போடுவாங்களா எடக்கல், அந்த மாதிரி இருக்கும். இந்த மிட்டாய் வந்து ரொம்ப பிடிக்கும். நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது டெய்லி ஸ்கூலுக்கு போது ₹1 வாங்கிட்டு போவோம். ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மிட்டாய் தெரியுதா? சூட மிட்டாய். சோ இந்த சூட மிட்டாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மிட்டாய். இது அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூடம் எஃபெக்ட் எல்லாம் வந்து நம்ம தொண்டைக்குள்ள வரும். சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாக்கு மிட்டாய். இந்த மிட்டாய் அப்படிதான் நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா பாக்கு, நிஜாம் பாக்கு இருக்குல்ல, அது வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து 2K கிட்ஸ்க்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லைன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த முட்டாயெல்லாம் இப்ப வந்து அவ்வளவா எந்த பெட்டி கடையிலுமே பார்க்க முடியல. முன்னாடி அப்படி கிடையாது. இப்பதான் எல்லாரும் வேற வேற ஸ்நாக்ஸ், அதாச்சும் இந்த பொரி அப்படி வேற வேற ஸ்நாக்ஸ்க்கு மாறதுனால வந்து 2K கிட்ஸ்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த முட்டாய் வந்து செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட காலம்லாம் அது. இப்ப கிடைக்க மாட்டேங்குது. அதான் கன்னியாகுமரியில இருந்து பார்த்தோன்னே நிறைய திங்ஸ் கூட எனக்கு வாங்கணும்னு தோணல. இந்த முட்டாயில எப்படியாச்சும் வாங்கிடணும், என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஹல்வா. சோ வந்து கலர் கலர் அல்வாவா இருந்துச்சு. இந்த அல்வாலாம் வந்து முன்னாடி ₹1 தருவாங்க. அப்படியே ரவுண்டாங்க பாருங்க. அப்படியே சதுரமா கட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க. சின்னதா ₹1 தருவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது நல்ல விதமா வாங்கிட்டு போவோம். இப்ப வந்து அப்படி கிடையாது. அதுவும் ஸ்கூல் போகும்போது எங்க அம்மா ₹1 இல்ல ₹2 தான் தருவாங்க. அதுக்கு ஒரு மிட்டாயோ 2 மிட்டாயோ வாங்கிட்டு போவோம். பட் இருந்தாலும் வந்து அந்த காலத்து மாதிரி எல்லாம் வராதுங்க. சோ இது வந்து அல்வா. ஓகேவா? சோ இதுல கலர் கலரா இருந்து எல்லோ கலர் இருந்துச்சு. அடுத்து வந்து ப்ரௌன் கலர் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் நான் வாங்கல. எனக்கு ரெட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால ரெட் கலர் வாங்கினேன். 2 பாக்கெட் வாங்கினேன் ரெட் கலர்ல. சரி அது ஏன் மிஸ் பண்ணுவோன்னு, என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வரும், நமக்கு பிடிச்சதை ஏன் மிஸ் பண்ணுவோன்னு 2 பாக்கெட் வந்து வாங்கிட்டேன். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிட்டாய் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு மிட்டாய். புளிச்சு கிடக்கும். இது என்ன தெரியுதா? புளிஜாம். நாங்க புளிஜாம் சொல்லுவோம். நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. சோ எப்படி சொல்லுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் பாத்துக்கோங்க. ஆமா, நல்ல டேஸ்டா இருக்கும், புளிச்சிருக்கும். அதுக்கு பேர் தான் புளிஜாம். ஓகேவா? சோ இது நல்லா டேஸ்டா இருக்கும். இவன் தான் வாங்கினேன். சோ இவ்வளவு தான் வாங்க முடிஞ்சு பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சா, அதனால வந்து இவ்வளவுதான் வாங்க முடிஞ்சிச்சு. சோ இந்த முட்டாயில உங்களுக்கு என்ன மிட்டாய் பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன மிட்டாயெல்லாம் இருந்தா சிகரெட் மிட்டாய், அதாவது சிகரெட் மாதிரி இருக்கும். அதுல உள்ள சுத்தி மிட்டாய் வச்சிருக்கோம், அது இருந்துச்சு. அப்புறம் துட்டு மிட்டாய், கோல்டு காயின் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள மிட்டாய் இருக்கும், அது இருந்துச்சு. அப்புறம் இந்த அப்பள மிட்டாய், இந்த எப்படி அப்பளம் மாதிரி நல்லா பெருசா கலர் கலரா இருக்கும், அது இருந்துச்சு. வேற என்ன இருந்துச்சு? நிறைய மிட்டாய் இருந்துச்சு. அதாச்சும் 90s கிட்ஸ் அந்த டைம்ல என்னென்ன மிட்டாய் எல்லாம் சவு மிட்டாய் இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா என்னால வாங்க முடியல. பட்ஜெட் ப்ராப்ளம், என்னால வாங்க முடியல. இந்த மிட்டாயில எல்லாம் உங்களுக்கு வந்து என்ன மிட்டாய் பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த காலம் 90s கிட்ஸ் மிட்டாய் எல்லாம் மிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.